கர்மா. இன்னைக்கு பேச போறதே கர்மாவை பத்தி தான். கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு. முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம், இன்னொன்னு நாம செய்த பாவம், இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம். இந்த பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ, கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு. தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும். அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும். அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு, ஒரு நல்லது நடக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல, ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது, பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்லை, குழந்தையே ஏன் அமையல, ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம், ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது, ஏன் நம்ம இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும். இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள். நான் அதுக்குள்ளேயே வரல. ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள், இடைஞ்சலை தாண்டி தானே ஆசை. இந்த இடைஞ்சல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது? ஏன் இடைஞ்சல் ஏற்படுது? கர்மாவால ஏற்படுது. கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும். இந்த கர்மாவெல்லாம் அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. அப்ப கர்மானா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க கர்மா விலகும். நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும். எடுத்த உடனே கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு, இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமியை நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும், என் கர்மா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார். சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன உடனேதான் கர்மா விலகும் அப்படின்னு. இல்ல, போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும். நம்பிக்கையோடு நடக்கணும். ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது. நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா. இந்த தகர்க்கக்கூடிய கனவு, வாழ்க்கையே கனவு தானங்க. எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்கு வாழ்றோம். ஜெயிக்க வேணாமா? இதை ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்கிறேன். இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க. நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும். கர்மாவை ஜெயிப்போம். நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய, அதெல்லாம் எதுவுமே இல்லை, யாரோ பண்ண பாவம், நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை, அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு. நம்புங்க, அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு. கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும். நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த பதிவை பார்க்கிறோம். ஒரு சகோதரனா, ஒரு சகோதரிகள், சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும், கர்மாவை வலுவிழக்க செய்யும், நல்லது நடக்கும். பார்க்கலாமா? மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த வரையிலும் கர்மா என்பது உண்மை என்பதை உணர்ந்தவர்கள். நம்ம பண்ற செயலுக்கு நமக்கு கண்டிப்பா தண்டனை உண்டுங்க அப்படின்னு நம்புறவர்கள். நம்ம சொல்ற வார்த்தைக்கு பலம் இருக்குங்க அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள். அந்த நம்பிக்கை வீணாகாதுங்க, அது உண்மையும் கூட. அப்படிப்பட்ட அந்த கர்மாவை நம்ம ஜெயிக்கணுங்க. இல்லைன்னா பல பேருடைய பழி சொல்லுக்கு நாம ஆளாயிடுறோம். ஆவுனா யாரை எடுத்தாலும் கடைசியில ஒண்ணு நடக்கலைன்னா அது மகர ராசிக்காரங்களாலதான் நடக்கலைன்னு பேரை குத்திடுறாங்க. நடந்ததுன்னா என்னாலதான் நடந்ததுன்னு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க பேசிக்கிறாங்க.
இப்ப பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நேரமும் மகரத்துக்கு தான் அடிக்கடி வருது. அதே மாதிரி ஒரு எல்லையை தொடுவதற்கு மிகப்பெரிய டஃப் சிலபஸ் ஆண்டவன் நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிடுறான். ஆனா எப்படியோ முயற்சி பண்ணி நம்ம அதை படிச்சு பாஸ் ஆயிடுறோம்னு வச்சுங்க, ஆனா அது படுறதுக்குள்ள பெரும்பாடு. இப்படி மகர ராசிக்காரர்கள் சில சித்திரவதைகளை வெளியில சொல்ல முடியாம சித்திரவதைகளை அனுபவிக்கணும். வெளியில பார்த்தா கௌரவம், ஒரு வெளியில ஃபங்க்ஷனுக்கே போனா கூட நல்லா ஆடம்பரமா போவோம், ஆனா உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே போவோம். நம்ம போட்டுக்கிறதெல்லாம் கவரிங்னு வெளியில தெரிஞ்சிட போகுது, இல்லை நம்ம போட்டுக்கிறதெல்லாம் வாடகைக்கு வச்சிருக்கோம்னு தெரிஞ்சிட போகுது, இல்லை இது நாளைக்கு பேங்குக்கு போக போகுதுன்னு தெரிஞ்சிட போகுது, இல்லை இன்னைக்குதான் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னு தெரிஞ்சிட போகுது. இப்படி பயந்துகிட்டு இருப்போம். நிறைய நேரங்கள்ல பயந்த வாழ்க்கையை வாழ்பவர்களும் மகர ராசிக்காரர்கள். ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, கௌரவம். இந்த கௌரவத்திற்காக நிறைய விஷயங்களை, சில வேதனைகளை, சில உறவுகள் செய்யக்கூடிய இந்த கீழ்த்தரமான எண்ணங்களை கூட வெளியில சொல்ல முடியாம நிற்கக்கூடிய விஷயம். அது அலுவலகமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சில உறவுகள், சில நண்பர்கள் கீழ்த்தரமா நடந்துப்பான், அதை வெளியில சொல்லிக்க முடியாது. சரி போ, கடவுளை ஒரு நாள் நீ உணர்வ, அன்னைக்கு திருந்துவ, அப்படி நம்ம நிறைய பேருக்கு நம்மளே சாபம் கொடுத்துட்டு போகணும். இத உண்மை. கடவுளை நீ ஒரு நாள் உணர்வ, அன்னைக்கு உன்னை திருந்துவ போ அப்படின்னு. ஏன்னா திருந்தாதவனா பார்த்தா ஆண்டவா, ஏன் ஆண்டவா என் கண்ணு முன்னாடி காட்டுற, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் புலம்புவார்கள். இது ஒரு கர்மா. இது கர்மாவால் ஏற்படுவது. கர்மாவால் ஏற்படக்கூடியது கர்மாவால் தொடக்கணும்னா சிவனை நாம் சரணாகதி அடையணும். சிவ வழிபாடு அவசியம் பண்ணணும். எந்த சிவனை வழிபாடு செய்தால் மகரம் கர்ம வினையை விட்டு விலக முடியும். இவ்வளவுதான். இந்த கர்மாவிலிருந்து விலகணும். நம்ம மேல இருக்கக்கூடிய கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் விலகணும். நம்மளுடைய இடத்துல யாரும் இடைஞ்சல் இல்லாம நம்ம வாழ்க்கையை கொண்டு வரணும்னா நமக்கு கர்மா சரியா இருக்கணும். அதுல நல்ல கர்மா வளரணும், கெட்ட கர்மா விலகணும், உடனடியா விலகணும். மகர ராசிக்காரர்கள் இந்த சிவாலயங்களை சென்று அடைய வேண்டும். தான் தோன்றீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி எங்கெல்லாம் இருக்காரோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, எந்த ஊர்ல இருக்காருன்னு. சேலத்துல இருப்பார், திருச்சியில இருப்பார், மயிலாடுதுறையில இருப்பார். தான் தோன்றீஸ்வரர், அந்த சிவலிங்கத்தை நீங்க வழிபாடு பண்ணணும். அந்த பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும். அர்த்தநாரீஸ்வரர், அம்பிகையும் சிவனும் ஒன்று இணைந்து இருப்பாங்க. இந்த ரெண்டு சுவாமியையும் இந்த மகர ராசிக்காரர்கள் வழிபட்டால் கர்மாவை விலக்க முடியும், கர்மாவில் விடுபட முடியும். நமக்கு முன்னாடி பூர்வ ஜென்மம், எந்த ஜென்மத்துல பண்ண பாவமா இருந்தாலும் விலகிடும். தான் தோன்றீஸ்வரர், அது அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர். இந்த ரெண்டு ஈஸ்வரனையும் வழிபாடு செய்யும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது அடைய முடியும். உங்க கௌரவம் தலைக்கு வந்தது தலப்பா கையோடு போனதுன்னு சொல்லுவாங்க. உங்க கௌரவம் காக்கப்படும். இதான் மகரம். விடை இங்கதான் இருக்கு. உங்க கர்மாவுக்கு விடை இங்கதான் இருக்கு. கர்மாவுடைய விடை. இந்த இடத்துக்கு போங்க, விடை தெரியும். கர்மாவை கண்டு பயப்பட வேண்டாம். கர்மாவுக்கு விடை இந்த இடத்துல உண்டு. கண்டிப்பா நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். தாந்தோன்றீஸ்வரரையும் அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரரையும் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்காரர்களே, நீங்க தங்கமான மனிதர்கள். உங்க மேல இருக்கக்கூடிய விழுந்திருக்கிற தூசிகளை இந்த இறைவன் எடுத்துருவார். அதனால உங்க குடும்ப சந்தோஷம் ஏற்படும். நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும். நினைச்ச மாதிரி உங்க அலுவலக வாழ்க்கையை வாழ முடியும். பிசினஸ்ல பெரிய மேக்னெட்டா நீங்க வர முடியும். இது எல்லாம் செய்யறதுக்கு அவசியம் இதை நீங்க செய்யலாமா? செய்யுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். கர்மாவை வெல்வோம்.